கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று எமது வேத வாக்கியங்கள் தீமையை அல்ல நன்மையே பற்றி கொண்டு இறைவனோடு வாழ இந்த வார்த்தைகள் உங்களையும் என்னையும் அழைக்கின்றது. ஆமோஸ் நூல் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவனுக்கு இறங்குவார் என்று அங்கு கூறப்படுகிறது. இந்த உலகிலே பேய்களுக்கும் வல்லமை உண்டு என்று நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தா எங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு இன்று எமது சமுதாயமானது பேய்களையும் வைத்து தங்களுடைய காரியங்களை செயல்படுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் எமது நாட்டிலும் கூட பேயோட்டிகளை வைத்து மனிதன் இறந்த சாம்பலை தூவி அநேக காரியங்களை செய்து தீமைக்கு மேல் தீமை செய்ய மனிதன் ஏதுவாக இருக்கிறான். எனவே பேய்கள் தங்கள் ஆற்றலை தீமை செய்வதற்காக மனிதர்களை தீய வழிக்குள் இழுத்து செல்லுகின்றது என்பதை நீங்களும் நானும் அறிகின்றோம். எனவே இந்த தீமையானது எமது வாழ்வுக்குள் நுழைகின்ற பொழுது எமது வாழ்வு முக்கியமாக பொய், ஏமாற்று வழி, பிழை செய்தல், கொலை செய்தல், கொள்ளையிடுதல், கபடம், விரோதம் போன்ற கொடுமையை, தீமையை கொடுக்கக்கூடியதாக அல்லது மனிதனுடைய சுதந்திரத்தை பறித்து பயத்தை அல்லது ஏமாற்றத்தை அல்லது தீய விளைவை எமது வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. சில வேளையிலே நாங்களும் கூட இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிட்டு அல்லது இறைவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டு நாங்களும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு பகலுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குமா, இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்காட்டி எமது வாழ்வு எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்று சொல்லுகின்ற ஒரு பயத்தை அல்லது இருளை சாத்தானானவன் எமது வாழ்க்கைக்குள் விதைக்கின்றவனாக இருக்கிறான். எனவே இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு 2 மனிதர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு சாத்தான் அவர்களை கட்டுப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சாத்தான் அவர்களுக்குள் நுழைந்தபடியினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சிந்தனைகளை, தங்களுடைய எல்லா நன்மையான வழிகளையும் மறந்துவிட்டு அங்கு பேய்களோடு கூட இணைந்து செயல்படுகின்ற 2 மனிதர்களாக அங்கு காணப்படுகிறார்கள். அப்ப அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து அங்கு போகிறதை காண்கின்றோம். அப்பக்கம் வந்த இயேசுவை பார்த்து அவருடைய வல்லமையை அறிந்த அந்த பிசாசுகள் அல்லது மனிதர்கள், இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று அது கூக்குரலிட்டன என்று திருமறையிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு நன்மை செய்கின்ற தேவனுடைய குமாரன் அங்கு வருகின்ற பொழுது சாத்தானுடைய வல்லமைக்கும் மேலான ஒரு வல்லமை தென்படுகிறதை இந்த மனிதர்கள் அல்லது பேய் பிடித்தவர்கள் கண்டார்கள். அங்கு கண்டு உடனே அவர்களுக்கு தெரியும், இறைவன் மனிதனை கட்டியிருந்த சாத்தானை அகற்றி விடுவார் என்று அறிந்த அந்த பேய்கள் சொல்லுகிறது, எங்களை நீங்க விரட்டுனா எங்க விரட்டணுமா, பண்டி கூட்டத்துக்குள் விரட்டுங்கள் என்று சொல்லுகிறது. உதாரணமாக பண்டி கூட்டம்னு சொல்லும் பொழுது என்ன, அது பண்டியை நீங்க நல்ல அழகா ஒரு ரூம்ல வளர்த்தா அது அப்படியே இருக்கும், நாய் மாதிரி. அப்படியா? பொமனேரியன் மாதிரி அப்படியா? இல்லையா? பொமனேரியன் வளர்த்தா சுத்தமா தூய்மையா இருக்கும். பண்டி கூட்டங்கிறதே அப்படித்தான், அதுக்கு போயிட்டு நமக்கு இருக்க முடியாது. அது ஒரு ஒரு சுவாசம் எடுக்கக்கூட முடியாத ஒரு
தீய சுவாசத்தை நாற்றத்தை தருகிற ஒரு இடமாக அது காணப்படும். அப்ப சாத்தான் அப்படித்தான், எங்கெங்க அசுத்தங்கள், எங்கெங்க தூய்மையின்மை, எங்கெங்கு அப்படி இருக்கிறதோ அதுக்கு போறதுக்கு தான் அது விருப்பப்படும். அப்ப எனவே இறைவன் விரட்டிய பிறகு உடனடியாக அந்த பேய்கள் எங்க போகுது? பண்டி கூட்டத்திற்குள் நுழைகிறது. அப்போ மலையிலிருந்து அது பாய்ந்து அங்கு கடலுக்குள் விழுந்து அது மடிந்து போகிறது என்று அங்கு நாங்கள் திருமறையில் காண்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, விசேஷமாக நாங்கள் பார்க்கிறோம், மனிதன் உபவாசத்திற்கு அல்ல, உபவாசம் தான் மனிதனுக்காக என்று இறைவன் எமக்கு கற்பிக்கின்றார். செல்வத்திற்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காக செல்வம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க அங்கு பிசாசுகள் வேண்டிக் கொண்டதை போல அவற்றிடம் போங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டு பிசாசுகள் மனிதர்களை விட்டு பன்றி கூட்டத்திற்குள் செல்லுகிறதை அங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே மனிதர்களை இறைவன் இயேசு மீட்டு கொண்டார். மனிதர்களை மீட்க வந்த மாபெரும் இறைவன் எம்மோடும் கூட இருக்கிறார். எனவே எமது வாழ்வை நாங்கள் இந்த மாதத்திலே திருத்தி கொண்டு இறைவனோடு வாழ, இறைவனிலே தரித்திருக்க இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்ப எனவே எமது வாழ்வை நாங்களே ஆராய்ந்து கொள்ளலாம், மனிதர்கள் ஆராய்ந்து கொள்ளலாம். எமது வாழ்க்கையில் இறைவன் இருக்கிறாரா அல்லது சாத்தான் இருக்கிறானான்னு சொல்லி நாங்களே கெஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படின்னு சொன்னா, எமது வாழ்க்கையில் சாத்தான் இருக்கும் பொழுது நான் முதல் கூறியபடி அந்த தீமை ஆன காரியங்கள் எமது சிந்தனையில் இருக்கும். கோபம், விரோதம், பகை, தீய செயல்கள், மற்றவர்களை ஏமாற்ற முனைதல், இந்த மாதிரி காரியங்கள் எமது வாழ்க்கையில் அது இருளை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எனவே இறைவன் இயேசு இவற்றை அகற்றி எமக்கு ஒளி, நன்மை, சமாதானம், சாந்தி, கிருபை போன்றவற்றை அவர் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். எனவே இறைவன் எமது வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, கிருபையின் மாதமாக, ஒரு வளர்ச்சியின் மாதமாக, ஒரு ஒளியின் மாதமாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தர ஆயத்தமாக இருக்கிறார். எனவே எமது தேவகுமாரன் இந்த உலகத்திற்குள் வந்து எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்டு ஒளியையும் கிருபையையும் ஆசியையும் தர காத்திருக்கிறார். எனவே அவரோடு கூட நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது எமது வாழ்வு ஒளிமயமாக, ஆசீர்வாதமாக, பாதுகாப்பாக மாறும். நாங்கள் ஜெபம் செய்வோம். எம்மோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, நீர் எம்மோடு கூட இருப்பதனால் எம்முடைய வாழ்வுக்கு ஒளியும் ஆசியும் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்கின்றோம். நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று நீர் நமக்கு கூறுகின்றீர். ஆம் இறைவனே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாங்கள் அனைவருமே தீமையை ஒழித்து நன்மையில் நிலைத்திருக்க எமக்கு உம்முடைய கிருபையையும் ஆசியையும் தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.